ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீனோ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், மாவை நான் இப்படி கரைச்சி எடுத்திருக்கேன். திக்காக நம்ம பஜ்ஜிக்கு எப்படி செய்வோமோ அந்த அளவு கன்சிஸ்டன்சி. பிரெட்டை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரெட்டை 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மாவில் பிரெட்டை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக கறி லீஃப், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தேவையான அளவு சால்ட்டு, தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது மூணையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட்டை சேர்த்துக்கலாம்.
டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்பைசி சாஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த சாஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.